தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மனிதனை மானக்கேடான காரியங்களை விட்டும் தவறான பிழையான நடைமுறைகளை விட்டும் அவனை தடுக்க வேண்டும். அதுதான் தொழுகையினுடைய பிரதானமான சேவை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒருவர் தொழுகிறார் ஆனால் பொய் சொல்லுகிறார், ஒருவர் தொழுகிறார் கொடுக்கல் வாங்கல்களிலே மோசடி செய்கிறார், ஒருவர் தொழுகிறார் ஹலால் ஹராமிலே எந்த பேணுதலும் இல்லை என்றால் இந்த தொழுகை அந்த மனிதனிலே என்ன விடயத்தை எதிர்பார்த்ததோ அந்த விடயம் இங்கே உருவாக்கப்படவில்லை. எனவே தொழக்கூடியவன் பாவம் செய்கிறான். எனவே இந்த பாவத்துக்காக வேண்டி அந்த தொழுகையாளி நரகில் நுழையக்கூடிய மிக ஆபத்தான கட்டம் மறுமையில் ஏற்படும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. நோன்பு நோற்றவர்கள், நோன்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஷராபா. ஒரு நோன்போடு இருந்து கொண்டு தீமையான வார்த்தை பேசுவதை அவன் தவிர்த்து கொள்ளவில்லை, தீமையான நடவடிக்கையில் ஈடுபடுவதை விட்டும் அவன் தன்னை விலக்கிக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒருவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோற்றுக்கொண்டு அந்த நன்மைகளை அந்த நோன்பு காலத்திலே இழந்து வங்குரோத்திலே அடைகின்ற கட்டத்தை அவர்கள் தங்களாலேயே உருவாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் தலை மீதே மண்ணள்ளி வாரி போட்டதற்கு அது சமனாகி விடுகிறது. எனவே இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற இந்த காரியத்தை சரியாக நிறைவேற்றாத நோன்பாளிகள் மறுமையில் அவர்கள் எங்கே நுழைய வேண்டி வரும்? நரகத்தில் நுழைய வேண்டி வரும். இதே போன்றுதான் ஹஜ் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஒருவர் ஹஜ் செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜிலே அவர் வீணான பாவமான காரியங்கள் செய்யாமல் அந்த ஹஜ்ஜை நபிகளாரின் சுன்னாவை 100% பேணியவராக அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றினால் அவருக்குரிய சன்மானமும் வெகுமதிகளும் என்ன தெரியுமா? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. அன்று தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து பிறந்த பிள்ளை எப்படி எந்த விதமான குற்றமும் இல்லாமல் பிறக்கிறதோ இதே போன்றுதான் ஒரு ஹாஜியும் இந்த நிலையை அடைகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்களில் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே சென்று ஹஜ்ஜை முடித்த கையோடு அல்ல ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நமது சொந்த பந்தங்களோடு அல்லது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஊரில் உள்ளவர்களை பற்றி அல்லது ஏதாவது பயனற்ற விஷயங்களை கதைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக ஹஜ்ஜினுடைய பலனை அவர் இழக்கிறார். அவருக்கு முழுமையாக ஹஜ்ஜினூடாக கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை அவர் இழந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாவத்தினூடாக இந்த ஹஜ் நரகம் நுழைய வேண்டிய கட்டம் ஏற்படும். எனவேதான் நாம் செய்கின்ற அமல்கள் அது ஒரு அல்லாஹ்விடத்திலே ஒரு முழுமையான கபூலியத்தையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்றிருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்த பொருளாதார வளங்களிலே இருந்து ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் அள்ளி வழங்குவார்கள். ஆனால் அந்த கட்டத்திலே அவங்களுடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்குகிறது. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து மனம் வந்து கொடுக்கிறார்கள், அதன் மூலமாக நன்மை கிடைக்கும், இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய கட்டம் இல்லையா? ஆனால் அந்த மக்களுக்கு உள்ளத்திலே அச்சமும் பயமும் ஏற்படுகின்றது என்றால் அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க விபச்சாரம் பண்ணினவர்களா, சாராயம் அருந்தியவர்களா, களவு செய்தவர்களா? அதனால் தான் இந்த நன்மை செய்கின்ற கட்டத்தில் இந்த பாவங்கள் தங்களுக்கு ஏதாவது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்று அஞ்சித்தான் அவருடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யா பிந்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே, நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, மாறாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் செய்த அந்த நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் அவர்களை ஆட்கொள்ளும், அதனால் தான் அந்த பயம் அவர்களுக்கு ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமானம் நிறைந்த அமல்களாக மாற வேண்டும் என்றிருந்தால் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைய வேண்டும். அந்த கபூலியத்தை அடைவதற்கு இஸ்லாம் என்னென்ன பொறிமுறைகளை நமக்கு மார்க்கமாக சொல்லி இருக்கிறதோ அந்த விடயங்களில் நாங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் கனகச்சிதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் மீதுள்ள மிக பெரும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது.